பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசிய பேச்சு விவகாரம் பெரிய அளவுக்கு பூதாகாரமாக வெடிச்சிருக்குது. இதில் காங்கிரஸ் எதிர்க்கட்சி அங்கே போராட்டம் இதெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தும் போது பாஜக கட்சி எம்பிக்களும் போராட்டம் நடத்த வந்தாங்க. அதில் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி எம்பி தள்ளி விட்டதுனால என் மேலே விழுந்து காயம் ஏற்பட்டுச்சுன்னு ஒடிசா பாஜக எம்பி சொல்கிறாரு. இது போக நாகாலாந்து பெண் எம்பி ஒருத்தர் ராகுல் காந்தி மேலே நம்ம சினிமா பாணியில் அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இந்த அம்பேத்கர் விஷயம் அப்படின்றத தாண்டி ராகுல் காந்தி மீது ஒரு தாக்குதல் புகார் ஒன்று, ஒரு பெண் எம்பி எனக்கு பாதுகாப்பற்ற சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகார், இதெல்லாம் வேறு விதமாக இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கான திட்டமாக இருக்குதா? அம்பேத்கரை பற்றி நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த விவகாரம் எந்த அளவுக்கு பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கிறது என்பது ஒரு பக்கம். அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, முதலில் அமித்ஷா அவர்களே மன்னிப்பு கேட்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த விஷயத்தை நான் வாய் தவறுதலாக அந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு போனால் இந்த பிரச்சனை அப்படியே அணைஞ்சிரும். நீங்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்லி கொண்டிருப்பதை விட கடவுள் பெயரை சொல்லியிருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என்ற வார்த்தை எந்த மனிதராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது வலதுசாரி இயக்கத்தை தவிர மற்ற எந்த கட்சியாலும் இதை ஏற்க முடியாது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு உள்துறை அமைச்சர், இந்த சொர்க்கம் நரகம்ன்றது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் அம்பேத்கர் பெயரை சொல்வதை விட அப்படின்ற போது கடவுளை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் என்ற அந்த உங்களுடைய திணிப்பு இருக்குல்ல, அது எவ்வளோ மூர்க்கத்தனமானது. நீங்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு எதிர்க்கட்சி போராடத்தான் செய்வார்கள். நீங்கள் தான் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் இடம் கொடுத்துருக்கீங்க. இந்த இடம் கொடுத்தது நீங்கள், இதை எப்படி ஊற்றி அணைக்க வேண்டும் இந்த பிரச்சனை என்று தெரியாமல் திரும்ப திரும்ப நீங்கள் கிளறீங்க. என்னுடைய பேச்சை ஏஐ மூலமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக திரித்து விட்டார்கள். ஏங்க, அந்த ரெக்கார்டு எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர் பேஜிலும் போட்டிருக்காங்க. சரி, அதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறீங்க. யார் மேலே? காங்கிரஸ் மேலே. இந்த பதிவை எடுத்து நீங்கள் வெளியிட்ட காங்கிரஸ் எம்பிகளுக்கு நோட்டீஸ். இது ரெண்டு முரண்பாடா இல்லையா? நான் பேசலைங்கிறீங்க, பேசுந்த ஏஐ மூலியமாக திரித்து விட்டார்கள்னு சொன்னீங்க. மூணாவது நோட்டீஸ் அனுப்புறீங்க வெறும் காங்கிரஸ் எம்பிகள் மீது. அப்போது தவறு யார் மீது? வாய் தவறி சொல்லிவிட்டேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், முடிஞ்சு போச்சு. இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை வெடிப்பதற்கு காரணம் அமித்ஷா அவர்கள். சரி, இந்த பிரச்சனையை காங்கிரஸ் ஊதி பெரிதாக்குகிறது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்ட ராகுல் காந்தியவே நம்ம வேறு வழக்கில் சிக்க வைக்க வேண்டும் என்று இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். ரொம்ப கொடூரம். அதாவது காங்கிரஸ் எம்பி ராகுல் தள்ளினார், அவர் என் மீது விழுந்தார்னு அந்த சாரங்கி சொல்கிறது ஒரு பக்கம், தலையில் அடிபட்டுச்சுன்றார். இதை விட நாகாலாந்து பெண் எம்பி என் அருகே வந்தார், என்னை முறைத்து பார்த்தார், என்னை பார்த்து கத்தினார், எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு பாதுகாப்பில்லைன்னு சொல்லி போய் துணை ஜனாதிபதி, அதாவது மாநிலங்களுடைய தலைவர்கிட்ட போய் சொல்கிற புகார் இருக்க ரொம்ப கொடுமை. எனக்கு என்ன தோணுதுன்னா, ராகுல் காந்தி மீது அடிதடி வழக்கு, பெண்ணை மானபங்கப்படுத்திய வழக்கு, இப்படி என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனை வழக்கும் பதிவு செய்யப்பட்டால் ஆச்சரியமில்லை. ஏனென்றால் மோடி என்ற பெயரை வைத்திருப்பவர்களை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணார் ராகுல் காந்தி. அந்த வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு அவர் எம்பி பதவியை பறித்து, வீட்டை விட்டு துரத்தி அடித்தவர்கள் பாஜகவினர். அப்போது இந்த அம்பேத்கர் விஷயம் கையில் எடுத்ததற்காக இப்படி ஒரு நடவடிக்கை போனால் கண்டிப்பாக பார்லிமெண்ட் முடிந்த பிறகு அந்த எம்பி போய் ஒரு நாடாளுமன்ற குழுக்கிட்ட கொடுத்து விசாரணை நடத்தி ஒரு 2 மாதம் கழித்து என்னை தகாத முறையில் தொட்டார் கிட்டார்னா இன்னும் சிக்கல். விசாரணை கமிஷன் முன்பாக உட்காந்து நாடாளுமன்றம் முடிந்த பிறகு கூட டார்ச்சர் இருக்கும். எனவே இந்த விஷயத்தில் காங்கிரஸ் பக்கம் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு பாஜக ஏன் வந்தாங்கன்னு போய் கேட்க முடியாது. ஏன்னா வேணுன்னே இந்த வம்பு வழக்குக்கு தான் வராங்க. எனக்கு தெரிந்தவரை ராகுல் காந்தி இந்த விவகாரத்தில் அங்கே இருக்கிற ஆதாரங்களை, அங்கே இருக்கிற நிருபர்கள் வைத்திருந்த கேமராக்களை கவனமாக அதை காப்பி பண்ணி வைத்துக்கொள்வது நல்லது. ஏனென்றால் என்ன நடந்து நமக்கு தெரியாது. இவங்க போய் புகார் கொடுத்துட்டாங்க,
அந்த புகாரில் போய் அந்த பெண் எம்பி பக்கம் நின்னாரா, கத்துனாரா, முறைச்சி பார்த்தாரா, என்ன பண்ணால் நமக்கு தெரியாது. ஆனால் வீடியோ ஃபுல்லாக கவரேஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ பத்திரிக்கையாளர்களிடமிருந்து அந்த பதிவுகளை வாங்கி வைத்துக்கொள்வது நல்லது. இல்லை, அப்படி அதற்கு மீறி ஒருவேளை ராகுல் காந்தி மீது இந்த மாதிரியான வழக்கு பதிவு அப்படிலாம் நடந்ததுன்னா, ஏற்கனவே இந்த மோடி அப்படின்ற பேரெல்லாம் வச்சு பேசுனதுக்காக எம்பி பதவி பறிப்பு அப்படி மாதிரியான சூழலில் கர்நாடகா எலெக்ஷன் நடந்தப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு வெற்றி பெறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. அப்படின்னா ராகுல் காந்திக்கு இது ஒரு பெரிய மைலேஜாக தானே இருக்கும் அரசியல் ரீதியில். மைலேஜ் ஒரு பக்கம் இருக்கலாம். இது என்னென்னா, பெண் விவகாரத்தில் போய் சிக்கனான்னு வச்சுங்களேன், ஆதாரம் இருக்காது நமக்கு தெரியாது. ரெண்டாவது முறைத்தார், கத்தினார்லாம் வந்து புகார் கொடுக்குறாங்க, அதோட வெலாசிட்டி நமக்கு தெரியாது. பட் பாஜக கையில் வந்து அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் 100 MP வச்சுருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன வேணாலும் செய்யக்கூடியவர்கள்னு சொல்கிறேன். அது ப்ளஸ்ஸாக மைனஸான்றது அப்புறம். பட் இது வந்து ஒரு டாக்குமெண்ட் வாங்கி வச்சா சேஃப்ன்றேன். அம்பேத்கர் விஷயத்தில் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அது குறித்து எந்த விதமான விமர்சனமும் கருத்தும் தெரிவிக்காமல் இருந்துட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை அமைச்சர் ரகுபதி வைக்கிறார். அம்பேத்கர் அப்படின்றது யாருன்றதாவது எடப்பாடிக்கு தெரியுமான்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு விமர்சனத்தை, கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரு. இதற்கு பின்னாடி எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, ஜெயக்குமார் என்ன பேசினாரோ அதுதான் என்னுடைய கருத்து அப்படின்றார். அதாவது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அதாவது அவர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் கூட அம்பேத்கருக்கு இத்தனை சாலைகள், கல்லூரி பெயர்கள், சட்ட பல்கலைக்கழகங்கள், திட்டங்கள் என்று வைத்தது வேறு எந்த மாநிலம் கிடையாது, தமிழ்நாடு. நீங்கள் அந்த பெயரை வந்து அது எவ்வளோ பெரிய ஓட் பேங்க்னு தெரியும். நல்ல தலைவர், இந்தியா முழுவதும் அறிந்த தலைவரை கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள் பாஜகவினர். அதற்கு ஒரு எதிர்ப்பு கருத்தை பதிவு செய்வது என்பது அந்த கூட்டணி உறவையோ இல்லை கூட்டணியும் இப்போ இல்லை. அப்படி இருக்கும்போது தாராளமாக ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டு போகலாம். ஜெயக்குமார் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லிவிட்டார் அப்படி என்று ஒரு கட்சி தலைவர் சொல்வது எப்படி நியாயம்? அதான் எனக்கு சிரிப்பாக இருக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அந்த கருத்து வந்து சி.வி. சண்முகம் கருத்து தான் என் கருத்து, இந்த கருத்து கேட்டீர்களா, இது வந்து ஆர்.பி. உதயகுமார் சொன்ன கருத்து தான் என் கருத்து, அதை பற்றி கேட்கிறீர்களா, அது வந்து திண்டுக்கல் சீனிவாசன் சொன்ன கருத்து தான் என் கருத்து என்று சொன்னால், ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் அம்பேத்கருக்கு என்ன ஒரு வாக்கு வங்கி வலிமை இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அது ஒரு தலைவர், அவர் எப்படி போற்றப்பட வேண்டியவர். நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் கூட என்னுடைய கொள்கை வழிகாட்டி அம்பேத்கர் அப்படின்னு கட் அவுட் வைக்கிற அளவுக்கு விஜய் இருக்கார். அந்த விஜய் கூட அமித்ஷா பெயரை சொல்லவில்லையே தவிர அந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து விட்டார் ட்விட்டர் மூலமாக. அப்போது குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பேசியிருந்ததால் இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து மறுக்கிறார், என்னுடைய பேச்சை திருத்தி விட்டதாக சொல்கிறார். ஒருவேளை அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லி நீங்கள் பேசியதை விட கடவுளை என்று சொல்லியிருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று அவர் உண்மையாக பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. அப்படி அவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரி ஒரு பதிவு செய்திருந்தால் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி நம்ம வந்து இந்த விவாதமே இல்லை. நீங்கள் கேள்வி கேட்டிருக்கோண்டா பதில் சொல்ல மாட்டான். ஆனால் யாரடி நீ மோகின்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு இன்டர்வியூ செஷனில் நயன்தாரா அவர்கள் தான் அந்த டீம் ஹெட்டாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த குரூப் டிஸ்கஷன் பேனலில் தனுஷ் வந்து இடம்பெற்றிருப்பார். தனுஷ்கிட்ட ஒரு குரூப் டிஸ்கஷனில் இந்த டாப்பிக்கில் நீங்கள் 3 பேர் பேசுங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா அசைன் பண்ணுவாங்க. அப்போது இவரை வாட்ச் பண்ணும்போது மற்ற 2 பேர் பேசும்போது தனுஷ் வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார். யா 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 யா, இவர் பேசும்போது யா 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 யா, அதாவது அவருடைய கருத்து என் கருத்து, இவருடைய கருத்து என் கருத்து என்று சொல்வது போல் ஒரு அந்த வசன காட்சி இடம்பெறும். அந்த மாதிரி தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள், தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய கட்சியுடைய தலைவர் நீங்கள், ஒரு சின்ன பதிவு, கண்டன பதிவு, நீங்கள் பாருங்கள் இந்த விவகாரத்தை எப்படி திசை திருப்பது என்று பாஜக தவித்து கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கருப்பு தின பேரணி நடத்துகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றார். கோயம்புத்தூரில் ஒரு கருப்பு தின பேரணி என்று நடத்தி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்துக்கு
தமிழ்நாடு முழுவதும் ஏன் வர சொல்கிறாருன்னா திசை திருப்புகிறார். அந்த ஐடியாவுக்கு தான் கூப்பிட்றாரு. எல்லாருக்கும் இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க ரகசியமாக. அந்த அளவுக்கு அண்ணாமலையே இந்த அம்பேத்கர் விஷயத்தில் பயப்படுகிறார். ரெண்டாவது படத்தை போட்டு மாலை போட்டு இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணார். இன்றைக்கி இல்லை, இது திசை திருப்புறதுக்கு அண்ணாமலை கருப்பு தின பேரணிக்கே அப்படி அழைப்பு விடுத்திருக்கானா, இன்றைக்கி புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அதிமுக உடனோ இல்லை விஜய் கட்சியுடனோ பாஜக கூட்டணி அமைக்காது அப்படின்றத அண்ணாமலை சொல்கிறார். வழக்கமாக கூட்டணி பேச்சுவார்த்தை என்றால் தேசிய கட்சிகளில் தேசிய தலைமை தான் சொல்லும் அப்படின்னு தான் மாநில தலைவர்கள் ஒதுங்கிக்குவாங்க. ஆனால் ரொம்ப திட்டவட்டமாக கிடையாதுன்றத சொல்கிறார். அதோட தமிழ்நாட்டில் 5 முனை போட்டி இருக்கும், தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியோடைய ஆட்சி தான் 2026 இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி தான் அதிமுகவுடன் கூட்டணி இருக்குமான்னு என்று கேட்கும்போது காலமும் சூழலும் முடிவு செய்யும்ன்றாரு. இத்தனைக்கும் தலைமை முடிவு செய்யும். ஆமாம், மத்திய தலைமை முடிவு செய்யும், காலமும் சூழலும் முடிவு செய்யும் அப்படின்றாரு. இத்தனைக்கும் பொதுக்குழுவில், அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பாஜகவுடைய ஓட்டு வங்கி சரிந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் எல்லாம் குறிப்பிடுறாரு அவர். அதற்கு பின்னர் அமைதியாக பேசிய அண்ணாமலை திடீர்னு இன்னைக்கு தேசிய தலைமையே தான் அப்படின்ற ரேஞ்சில் கூட்டணி கிடையாதுன்னு மறுத்திருக்கிறது. ஒருவேளை இதுவும் அம்பேத்கர் விஷயத்துக்கான ஒரு திசை திருப்பதற்கான விஷயமா இருக்குமா, இல்லை இதுதான் அரசியல்? இல்லை, நீங்கள் சொன்னதான் முழுக்க அம்பேத்கர் விவகாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு போனால் பெரிய சிக்கல். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அம்பேத்கரை பற்றி தவறாக பேசினால் அந்த ஓட்டு வங்கி சரிந்துவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக பாஜகவுக்கு தெரியும். இல்லைன்னா எல்முருகன் தலைவர் வந்திருக்க மாட்டார். அது வேறு விவகாரம், அவர் மாற்றந்துக்கு. ஆனால் நீங்கள் சொன்னது 2 விஷயம். 2 நாட்களுக்கு முன்பாக எல்லா பத்திரிகையாளரும் நிறைந்திருக்கிற பேட்டியில் சொல்கிறார், அதிமுடன் கூட்டணி வருமானா இல்லை வருமா வராதான்னு இப்போ சொல்ல முடியாது, காலமும் சூழல முடிவு செய்யும், அதுவும் மத்திய தலைமை முடிவு செய்யும் சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் புதிய தலைமைக்கு பிரத்யேக பேட்டியில் அதிமுடன் கூட்டணி இல்லை, டிடிவி சொன்னாரே அது அவருடைய கருத்து, விஜயுடன் கூட்டணி இல்லை. ஆனால் 2026 டிஜிட்டல் புரட்சி, டிஜிட்டல் தேர்தல் யுகம், கூட்டணி ஆட்சி வரும். அப்போ என்ன அர்த்தம்னா அம்பேத்கர் பற்றிய விஷயத்தை எப்படியாவது திசை திருப்பி இந்த டிபேட்டெல்லாம் அண்ணாமலை மறுத்து விட்டார், அதிமுக கூட்டணி இல்லை, விஜயுடன் கூட்டணி என்று விவாதத்தை கட்டமைப்பதற்காகவே இவர் பேசியிருக்கார். இன்னொன்று சொன்னீங்க இல்லை, ஒரு வகையில் இந்த கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுக்கு விஜயுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு ஆனால் 2026 கூட்டணி ஆட்சி தானே என்று சொல்லும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொள்கை ஆட்சியில் பங்கு அப்படின்றதுக்காக அதை சேர்த்தா ஒருவேளை அந்த அம்பேத்கர் விஷயம் டைலூட் ஆகும் அப்படின்னு நினச்சி சொன்னாரா? இல்லை, அண்ணாமலை மட்டுமல்ல, நீங்கள் அன்புமணியும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, 2026 நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான் சொன்னார். நீங்கள் விஜய் இப்படி சொல்லியிருக்கார். இப்போ அண்ணாமலை ஏன் கூட்டணி ஆட்சி வரும்ன்றார்னா, இது நான் கடைசியில் நீங்கள் தான் இந்த கேள்வியை இந்த ரெக்கார்டு வச்சுக்கிட்டு, சார் நீங்கள் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி இப்படி சொன்னீங்கன்னா, இல்லை கூட்டணி ஆட்சி ஏற்படும் சொன்ன இல்லையா, அதில் கொஞ்சம் பாதி எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது திசை திருப்பதில் மன்னன். இன்னொன்று, நீங்கள் பொதுக்குழுவில் எடப்பாடி அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு இன்று வரை அண்ணாமலை ரியாக்ட் பண்ணல. அண்ணாமலை டோட்டல் சரண்டர். ஏன்னா ஒரிஜினல் அண்ணாமலையாக இருந்தால் எடப்பாடியை கிழித்து தொங்க போட்டிருப்பார். அவர் சொன்ன புள்ளி விவரத்தை வைத்துக்கொண்டு தாறுமாறாக பேசியிருப்பார். ஒரிஜினலாக அண்ணாமலை இப்படி இருக்கவே மாட்டார். அதுவும் பொதுக்குழுவில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாடாளுமன்ற தேர்தலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2021 சட்டமன்ற தேர்தலில் 1,98,379 வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்றோம். அதனால் தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியவில்லை. அதனால் தான் இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் 1.25 லட்சம் நாம் வாக்கு வாங்கியிருந்தால் நாம் ஆட்சியில் அமர்ந்திருப்போம். இதை நான் உங்களை திருப்திப்படுத்த சொல்லவில்லை. 34 இடங்களில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறோம். 50,000 வாக்கு வித்தியாசத்தில் 23 தொகுதிகளை எழுந்திருக்கிறோம். அதற்கு பிறகு 5,000, 6,000, 7,000 என்று 43 தொகுதிகளை எழுந்திருக்கிறோம். ஏதோ திமுக பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கவில்லை இப்படிலாம் சொல்லிக்கிட்டே கிட்டத்தட்ட 19.3% வாக்குகள் தான் அதிமுக வாங்கியுள்ளது. ஊடகங்கள் பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பின்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட பாஜகவுக்கு கூடுதல் வாக்கு கிடைத்துள்ளதாக எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். அது மிகப்பெரிய பொய். 2014 பாஜக 18% வாங்கியது. இன்றைக்கு அதை விட 0.5% குறைவாக வாங்கியிருக்கிறது. பாஜக இன்றைக்கு 8 தொகுதிகளில் போட்டியிட்டு 11.24% என்றால் 1.9% குறைவான வாக்குகள் ஏன் பெற்றார்கள்? கடந்த 2014 விட
2024 கூடுதலாக 1% வாக்கு பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இந்த புள்ளி விவரத்தை பாஜக குறைவான வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறது 2014 பலமுறை பேசியிருக்கலாம். ஆனால் இந்த பேட்டிக்கு பிறகு பொதுக்குழுவில் இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னா அண்ணாமலை எப்படி விஸ்வரூபம் எடுத்து களமாடியிருப்பார். சும்மாவே அவர் காலில் சலங்கை கட்டி ஆடுவார். இல்லை, இப்போ இந்த புள்ளி விவரத்தில் சொல்கிறது கூட 2014 2024 கம்பேர் பண்ணால் 2024 மாநில தலைவராக அண்ணாமலை தான் இருக்கிறாரு. இப்போ இது இன்னும் சொல்ல போனால் மறைமுகமாக அண்ணாமலையே அட்டாக் செய்கிற விஷயம். அப்படி ஒரு அட்டாக் செய்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, திங்கள் செவ்வாய் புதன், இது வரைக்கும் எடப்பாடியை ஏறி அடிச்சிருப்பாரா? அடிக்கலை. காரணம், கண்டிப்பாக எடப்பாடி மறுக்கிறார், பாஜக கூட்டணியில் என்று மறுக்கிறார், ஜெயக்குமார் மறுக்கிறார், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் டெல்லியில் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தையினுடைய வெளிப்பாடாகத்தான் டிடிவி தினகரன் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். மெல்ல மக்கள் மனதில் யாரோ ஒருவர் மூலியமாக சொல்ல வைத்து அப்படியே மெல்ல மெல்ல பரவி 2025 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் இது அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு போய் கண்டிப்பாக பாஜக ஒரு தேர்தல் பிளானில் வரும். நீங்கள் பாருங்கள், இதான் நடக்கும். அப்போது எடப்பாடி என்ன சொல்வாருன்னு தெரியாது, அண்ணாமலை தலைவராக இருப்பாரான்னு தெரியாது. அண்ணாமலை தலைவராக இருக்கலாம், எடப்பாடி ஏற்றுக்கொள்ளலாம். திட்டுவதை வைத்து கொண்டுலாம் கூட்டணி முடிந்து விட்டதாக யாரும் கருத்தில் கொள்ள முடியாது. அதனால தான் அண்ணாமலை இத்தனை பொறுமையாக இருக்கிறார். ஆவேசப்பட வேண்டிய அண்ணாமலை டோட்டல் சரண்டர், அமைதி. கிட்டத்தட்ட எடப்பாடியிடம் கையை கட்டி கொண்டு அவர் எது சொன்னாலும் தயாராக இருக்கிறேன், உள்ளே நையா என்ற நிலைக்கு வந்து விட்டதாக நான் பார்க்கிறேன். நன்றி. நன்றி.